இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல வேலை வேணும் அப்படின்னா, அவங்க எந்த நாட்கள்ல என்ன எப்போ தானம் பண்ணலாம் உணவ? கரெக்ட். வேலை வேணும்னு ஆல்ரெடி அவனே பணம் இல்லாம இருக்கான். அவன போய் நம்ம தானம் பண்ண சொல்ல முடியாது. ஆ. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனிக்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. பச்சரிசி இருக்குல்ல, பச்சரிசிய தூள் பண்ணி, அதாவது எறும்பு புத்துல போய் தூவி விட்டுட்டு வந்துருங்க. அவ்வளோதான். சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். ஓகே. ஆனா தொடர்ந்து பண்ணணும். ம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணணும். கல்யாணம் கைகூடி வரணும். எந்த நாள்ல உணவ தானமா அளிக்கலாம்? சரி, நல்ல வேலை இருக்கிற ஒருத்தர தான் கல்யாணம் பண்ண முடியும். ஸோ வேலைக்கு கிடைச்சிடுச்சு. வேலைக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம். வேலை கிடைச்சிடுச்சு. அடுத்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு என்ன பரிகாரம்னா, சிம்பிளான பரிகாரம் நான் சொல்றேன். 27 சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், குங்குமம், குங்குமம். வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ரூ. 21 பணம் வச்சு, அவசியம் அவங்க 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வச்சு குடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சீக்கிரம் கல்யாணம். சூப்பர் சார். அடுத்து குழந்தை வேணும்னா? குழந்தை பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை வேணும்னா குழந்தைங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும். ஸோ ஒவ்வொரு குழந்தை இல்லாத தம்பதியும் ஒவ்வொரு புதன்கிழமையும், புதன் வந்து ஏன் புதனை சொல்றோம் அப்படின்னா, புதன் வந்து சீக்கிரமா கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ புதன்கிழமையில இந்த பானகம் இருக்குல்ல, எலுமிச்சை பழம் வச்சு ரெடி பண்றோம்ல பானகம், வெல்லம் போட்டு காய்ச்சின பசும்பால், இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு புதன்கிழமை பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்க விளையாடுற குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு குடிச்சிட்டு ஹாப்பியா இருக்காங்களோ, சந்தோஷப்படுறாங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஓகே.